மகோத்பரா ஸ்ரீ மங்களா தேவி டெம்பிள். இது வந்து துளுநாட்டிலேருந்து ஒரு கிங்கிட்டேருந்து 2 முனிவர்கள் மூலயமா பெறப்பட்டது. இந்த ஊருக்கு மங்களூர்னு பேர் வரதுக்கு காரணமே மங்களாம்பிகை தான். நம்ம ஊரில் எப்படி ஒரு சேஃப்டி கார்டு இருப்பாங்களா, இந்த ஏரியை பாதுகாக்க மங்களாமாதேவி தான். இந்த சரௌண்டிங் அழகாக இன்னும் டைம் ஆகலை, நம்மளுக்கு 4 o'clock அப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. கோவில் வந்து 4 மணிக்கு தான் திறப்பாங்க. மற்ற ட்ரிங்கிங் வாட்டர், ஹேண்ட் வாஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. இந்த ஊரில் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுமே அப்படி தான் இருக்குது. இப்போ எல்லாமே இந்த ஸ்ட்ரீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன கோவில் தான், ரொம்ப பெரிய கோவில் கிடையாது, சின்ன கோவில் தான். இது ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்க்கலாம். டைம் 4 o'clock ஆகிடுச்சு. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ தான் போகிறோம். இந்த சாமிக்கு ஃப்ளைட்டில் எதை வந்திருக்கேங்க, கார்கோலேருந்து வந்திருக்கு, இண்டிகோவில். மங்களூர் மங்களாதேவி கரெக்டாக 4 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. அதோடய ஹிஸ்ட்ரி என்னென்னா, பரசுராமர் வந்து அந்த அசுரன்லாம் அழிக்கிறதுக்காக வேண்டிக்கிறாரு. ஸோ அப்போ அவங்க வந்தப்போ ஒரு துளு கிங் மூலிமா வந்து ரெனோவேட் பண்ண பில்டிங் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். உள்ளுக்கு மூலஸ்தானத்தில் இருக்கிறது பார்த்திங்கனாக்கா அந்த பழைய காலத்து கட்டிடப்படி தான் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 4 மணிக்கு வந்தீங்கன்னா 4:01 ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே போய் பார்த்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்காது, சின்னதாக இருக்கும், க்ளீனாக இருக்குது. பழைய காலத்து செட்டப் அப்படியே இருக்குது. அம்மனை வந்து பல விதமான கட்டணம் போட்டிருக்காங்க. ஒரு விதத்தை கட்டணம் போடலாம். அம்பாள், மகிஷாசுரமர்த்தினி, சரஸ்வதி, துர்கா, இப்படி நிறைய கட்டணம் 9 கட்டணம் போட்டிருக்காங்க. உள்ளுக்கு ஒரு விநாயகர் இருக்காங்க, ஒரு துளசி, ஒரு கிணறு இருக்குது. அதுக்கப்புறம் சின்னதாக சுற்றி மண்டபம் இருக்குது. எப்படி சுற்றி வரமா அப்புறம் உள்ளுக்கு உள்புற கிராமம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வால் வச்சுருக்காங்க. அதில் கதெல்லாம் என்ன மாற்றி தரல. ஸோ அந்த ஹிஸ்ட்ரிஸ் இங்கே எழுதியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. அது கூட என்னென்ன கிங் எப்போ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதில் நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணுறதுக்காக ஒரு கிங் வந்து குந்தவவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது மூலிமா தான் ரெனோவேட் ஆகிட்டு மேங்களூருக்கு மங்களாபுரம் அப்படின்னு மாறி அப்புறம் துளுநாட்டிலேருந்து மேங்களூராக மாறி இருக்கு. ஃபியூச்சரில் எப்படி மாறும் தெரியாது. வாங்க வேறு பாய் பாய்.